வணக்கம் மக்களே, இது உங்கள் வெள்ளூர் ஏடிஸ் சேனல். தம்ப்நெயில் அண்ட் டைட்டிலும் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம ஒரு அழகான ஆன்மீக பயணம் தொடங்க போகிறோம். அதுவும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி. வேலூர் நுழைவாயிலான காட்பாடி ஜங்ஷனில் இருந்து நம்ம பயணம் ஆரம்பமாக போகுது. இங்கேருந்து திருப்பதிக்கு ரயில் அடிக்கடி இருக்குது. அதுவும் வெறும் 25 ரூபாய் கட்டணத்தில் தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம். காலை 6:10 கிளம்பக்கூடிய திருப்பதி பேசஞ்சர் 9 மணி அளவில் திருப்பதி சென்றடையும். ரயிலில் போகிறப்போ ஜன்னல் ஓரத்தில் உட்காந்து இந்த அழகான மலையையும் இயற்கையான காட்சிகளையும் ரசிச்சுட்டு போகிறதே ஒரு தனி சுகம்தான். காட்பாடிலேருந்து கிளம்பி சித்தூர் பாக்காலா வழியாக நம்ம ரயில் இப்போது திருப்பதி ஸ்டேஷனை நெருங்க போகுது. திருப்பதி வந்தாச்சு. ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்த உடனே காலை உணவு முடித்து விட்டு இங்கிருந்து திருச்சானூர் போகிற ரொம்ப சுலபம். பஸ் மூலமாக வெறும் 5 கிலோமீட்டர் பயணத்தில் 20 ரூபாய் கட்டணம் தான் நம்ம பத்மாவதி தாயார் கோயிலை அடைஞ்சிடலாம். இதோ வந்துட்டோம் திருச்சானூருக்கு. பெருமாளின் மனதிற்கு இனியவள் அன்னை பத்மாவதி தாயார். திருப்பதி வர்றவங்க மலையேற பெருமாளை பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே வந்து தாயாரை வணங்குறது தான் ஒரு முழுமையான தரிசனம்னு சொல்லுவாங்க. லக்கேஜ் எலக்ட்ரானிக் ஐட்டம் எல்லாம் எதுவும் உள்ள அனுமதிக்க மாட்டாங்க. லக்கேஜ் செல்ஃபோன் கவுண்டர் இருக்குது. இங்கே நம்ம பொருட்களை வைத்து விட்டு நம்ம ஃப்ரீ தரிசனம், கட்டண தரிசனம் ரெண்டுமே இருக்குது. கட்டண தரிசனம்னு பார்த்தீங்கன்னா 50 ரூபாய் மற்றும் 200 ரூபாய். டைமிங்னு பார்த்தீங்கன்னா காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். உள்ளே சென்று நம்ம லோகமாதா பத்மாவதி அம்மாவை பார்க்கும்போது மனசில் இருக்கிற கவலையெல்லாம் மறைஞ்சிருச்சு. ஒரு பெரிய அமைதி கிடைக்கும். தரிசனம் முடிந்தவுடன் நாம் அடுத்து செல்ல போகும் இடம் இலவச அன்னதான கூடம். அன்னதான கூடத்துக்கு எப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெளியே வந்த உடனே கோபுரத்துக்கு நேரே எதிரே போகணும். வலதுபுறம் உள்ள தெருவில் கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா அன்னதான கூடம் இருக்குது. அன்னதானத்தை முடிச்சு விட்டு அடுத்து நம்ம போக போகிற இடம் பூதேவி காம்ப்ளெக்ஸ். நடப்பயணம் வர பக்தர்களுக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன் எப்படி வாங்குறது, முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்ரீவாரிமெட்டு வரைக்கும் இந்த பஸ் போகும். ஃப்ரீ பஸ் கிடைக்கலன்னா
நேராக திருப்பதி பஸ் ஸ்டாண்ட் போயிடுங்க. அங்கே போனோன்னு பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும்னு சொன்னீங்கன்னா அங்கே டிக்கெட் கவுண்டர் வெறும் 30 ரூபா மட்டும்தான். திருச்சானூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து திரும்பவும் திருப்பதிக்கு வந்துட்டு அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற விஷ்ணு நிவாசம் காம்ப்ளெக்ஸ் வெளியில் ஃப்ரீ பஸ் இருக்குது. டைமிங் போட்டிருக்கேன், யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ரீவாரமேட்டு வரைக்கும் போகும் இந்த பஸ். நம்ம பாலாஜி பஸ் ஸ்டாண்டு இறங்கின உடனே உள்ளே போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்குது திவ்ய தரிசன கவுண்டர். இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போனீங்கன்னா எஸ்எஸ்டி டோக்கன் தருவாங்க. இந்த 2 டோக்கன் வாங்குறதுக்கு கட்டாயம் ஆதார் கார்டு தேவை. ஜெராக்ஸ் இல்லை ஒரிஜினல் இல்லை ஃபோனில் வச்சுருந்தாலும் பரவாயில்ல. நம்ம இங்கே திவ்ய தரிசன டோக்கன் வந்து பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும்தான் கிடைக்கும். எஸ்எஸ்டி டோக்கன் வந்து எங்கெல்லாம் கிடைக்கும்னா விஷ்ணு நிவாசம், அப்புறம் சீனிவாசா காம்ப்ளெக்ஸில், இன்னைக்கு வாங்கினா நாளைக்கு தான் தரிசனம் பார்க்க முடியும். திவ்ய தரிசன டோக்கன், எஸ்எஸ்டி டோக்கன் டைமிங் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருக்கிறது. அதனால் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற விஷ்ணு நிவாசத்தில் போயிட்டு டைமிங் வந்து விசாரிச்சுக்கோங்க. நீங்கள் திவ்ய தரிசன டோக்கன் வாங்கணுன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும்தான் வாங்க முடியும். இந்த டோக்கன் வெறும் ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதைக்கு மட்டும்தான் செல்லும். அலிப்பிரி நடைபாதைக்கு இது செல்லாது. இப்போ ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதை டோக்கன் வாங்கியாச்சு. அடுத்து நம்ம போக போகிற இடம் காளகஸ்தி கோயில். இது தனி வீடியோவாக வரும். திருப்பதி ரயில் நிலையத்துக்கு மிக அருகில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க அருள்மிகு கோவிந்தராஜ சுவாமி திருக்கோயிலுக்கு அடுத்து நம்ம போக போகிறோம். கோவிந்தராஜ சாமி கோயில் திருப்பதி ரயில் நிலையத்திலிருந்து ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்தில் நடந்து இந்த பிரம்மாண்டமான கோபுரத்தை நீங்கள் பார்க்கலாம். லக்கேஜ், எலக்ட்ரானிக் கவுண்டர் எல்லாம் அனுமதிக்க மாட்டாங்க. இங்கே லக்கேஜ் கவுண்டர் கிடையாது, ஒரு செல்ஃபோன் கவுண்டர் மட்டும்தான் இருக்குது. டைமிங் காலையில் 5 மணி முதல் இரவு 9 மணி வரை திறந்துருக்கு. ஃப்ரீ தரிசனம் மற்றும் ஸ்பெஷல் தரிசனம் இருக்குது. கட்டணம் 20 ரூபாய். இங்கே மூலவர் கோவிந்தராஜ சாமி மட்டும் இல்லாமல் ஆண்டாள், ஆழ்வார் மற்றும் கிருஷ்ணர் சன்னதிகளும் இருக்குது. திருப்பதி மலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அல்லது தரிசனம் முடிச்சுட்டு வந்த பிறகு இவரை வணங்குறது ஒரு முழுமையான ஆன்மீக பயணமாக அமையும். மறக்காமல் வரலாற்று சிறப்புமிக்க கோவிந்தராஜ சாமி கோயிலுக்கு வந்து சாமி தரிசனம் பண்ணுங்க. திருப்பதி பயணம் இன்னும் சிறப்பாக இருக்கும். இத்தோடு முதல் நாள் முடிந்தது. அடுத்த நாள் ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதை வீடியோவில் சந்திக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க. நன்றி, வணக்கம்.